நீ நாளைக்கு போய் அரவிந்த பாரு. அப்பதான் அவன் உண்மையிலே தெரிஞ்சிட்டானா இல்லையான்னு நமக்கு தெரியும். என்னடா யோசிக்கிற? போறேம்மா, கண்டிப்பா போறேன். ஏன் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, அவன் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போதான் மாப்பிள்ளைய பிரச்சனையில மாட்டி விட்டு அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக கண்டிப்பா போறேன். சார், வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சு யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப முடிய மாட்டேங்குதுல்ல. நம்ம சந்திக்கிற அனுபவங்கள் தானே நமக்கு பாடம். நிச்சயமா சார். சரி வாங்கோ, சாப்பிடலாம். வாங்க சார் போலாம். அலமோ, என்னண்ணா? அரவிந்த் வந்து சாமி வாங்கிட்டு போயிட்டானா? இல்லண்ணா, நம்மத்துல தான் இருக்கு. நைட்டு கூட வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏதாவது மாத்து சாவி போட்டு திறந்துருப்பாண்ணா. இல்லடி, ஒரே ஒரு சாவி தான் இருக்கு. வந்தா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், ஒரு தகவலும் தெரியலையே. ஏன் இப்படி டென்ஷன் ஆறு? டென்ஷன் ஆகாம ருக்கு அவங்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரிய வேணாமா? அவ என்ன சொல்லியிருந்தாலும் என்கிட்ட முதல்ல வந்து சொல்லிடுவான். நல்ல ஒரு முடிவு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கா, ஏன் வந்து சொல்லன்னு தெரியலையே. சரி, நானே இப்போ அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ருக்கு, ருக்கு, ருக்கு. என்னம்மா? உங்க அப்பா அரவிந்த பக்கம் போயிருக்கார். அவன் என்ன சொல்லுவானோ தெரியலையே. என்ன சொல்ல போறாரு? என்கிட்ட சொன்னதுதான் அப்பா கிட்ட சொல்ல போறாரு. உன்கிட்ட சொன்னதை அப்படியே சொன்னானா பரவாயில்ல, எதையாவது மாத்தி கித்தி சொன்னானா? இல்லம்மா, அரவிந்த் மாறிட்டாரு. நான் தான் சொல்றேன்ல. நீ சொல்ற, நேக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. கண்டிப்பா அரவிந்த் அப்பா கிட்ட உண்மையதான் சொல்வாரு. ஆனா அதை கேட்டு வந்து அப்பா எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தான் தெரியல. நீ அவரை சமாளிக்க ரெடியாரு. நான் இவரை சமாளிச்சிடுவேன், ஆனா அவன் நம்ம கால வராம இருக்கணுமே. எதுவா இருந்தாலும் சரிம்மா, வரது வரட்டும். இன்னைக்குள்ள இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சிட்டோம்ல, பாப்போம். அரவிந்த், அரவிந்த், நீ எதுக்குடா இங்க வந்த? அரவிந்த பார்க்கணும்னு வந்தேன். ஓ, ருக்குவை விட்டு கொடுன்னு என் மாப்பிள்ளை காலில் விழுந்து கெஞ்சலான்னு வந்தியா? ஏய், ருக்கு அரவிந்துக்கு தான் எப்போ முடிவு பண்ணியாச்சுடா. வெளியில போட அனாத நாய. வார்த்தையை அளந்து பேசுங்க. உண்மையை சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் கோவப்பட்டா நீங்க தாங்க மாட்டேன். அப்படியே அந்த கோபத்தை கொண்டு போய் சுந்தரம் குடும்பத்தில் காட்ட வேண்டியது தானடா. தபார், இனிமே ருக்கு விஷயமா என் மாப்பிள்ளைய பார்க்க வந்த நடக்கிறதே வேற. உங்க பொண்ணை நீங்க யாருக்கு வேணா கட்டி கொடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மாப்பிள்ளை கேஸ் விஷயமா அரவிந்தோட அப்பா கண்ணப்பனுக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும்.
அது சம்மந்தமாக தான் அரவிந்தை பார்க்கணுன்னு வந்தேன். ஏண்டா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இருக்காதோ? கண்ணப்பனை பற்றி முழுசா தெரிஞ்ச ஒரே ஆள் உங்கள் அப்பன். உனக்கு எதிர அப்பன் அதான் அவனை தத்தெடுத்து வளர்த்தானே சுந்தரம். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை போய் கேளு, சொல்லுவான். கண்ணப்பன் எங்கேங்கிறது அரவிந்துக்கு மட்டும்தான் தெரியும். அரவிந்த் சொன்னா நம்புவியா? அரவிந்த், அரவிந்த் வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் யாரும் இல்லையா? அது எப்படி உனக்கு தெரியும்? கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. யாரும் இல்லையா? ஏய், என் மாப்பிள்ளை என்னடா பண்ண? ஏற்கனவே ருக்குவ கடத்தினவ நீ. இப்ப என் மாப்பிள்ளை என்னடா பண்ண? என் மாப்பிள்ளை கிட்னாப் பண்ணிட்டியா? சொல்லடா, எங்கடா என் மாப்பிள்ளை? உங்க மாப்பிள்ளைய நான் ஒன்றும் பண்ணலை. இன்னும் சொல்ல போனா அரவிந்த் கிடைச்சா சந்தோஷப்படுற ஒரே ஆள் நான் தான். ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்லடா. உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மை வர வைக்கணும் எனக்கு தெரியும்டா. இன்ஸ்பெக்டர், என் பேர் ரங்கநாதன். நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸராக ஒர்க் பண்றேன். இன்னைக்கு காலையிலேருந்து என் மாப்பிள்ளைய காணோம். அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்களேன். எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன் சார். இதோ. என்ன சார் மாப்பிள்ளைங்கிறீங்க, கல்யாணத்தில் அவருக்கு இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவர் ஏன் மாப்பிள்ளையா வரதுல சில பேருக்கு இஷ்டம் இல்லை. அப்படின்னா வேற யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? ஆமாம் சார். என் குடும்பத்தை பிடிக்காதவங்க தான் என் மாப்பிள்ளை காணாமல் போனது காரணம்னு நான் நினைக்கிறேன். அவங்கள விசாரிச்சு பார்த்தா எல்லா உண்மையும் தெரியும் சார். யார் அவங்க? அவன் பேர் கண்ணன். சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் சுந்தரத்தோட வளர்ப்பு மகன். அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஃபோனாட்டோ. எஸ் சார். இங்கே வாங்க சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அது சம்மந்தமாக விசாரணைக்கு போகணும். ஜீப்பை ரெடி பண்ண சொல்லுங்க, 4 கான்ஸ்டபிளையும் வர சொல்லுங்க, போயிட்டு வந்துடலாம். ஓகே சார். ராமச்சந்திரன் சார். அந்த நங்கநல்லூர் வீட்டுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. அப்படியா? யார் சார் அது? ரமாதேவின்னு ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க அந்த வீட்டை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டு உடனே சொல்லிடுறேன் சார். ஓகே, முடிச்சலாம். நாளைக்கு போய் பார்த்துடலாம். காஃபி எடுத்துக்கோங்க. வீட்டு காஃபி. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா பிள்ளைக்குள்ள என்ன தேங்க்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்கே அவன் மச்சான்? கூப்பிடு அவனை. சார் அவர் வெளியே போயிருக்காரு. பொய் சொல்றாங்க சார், பொய் சொல்றாங்க சார். இந்த வீட்டில் தான் சார் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. தேடுங்க சார். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பொறுமையா இருங்க. எங்கப்பா அந்த கண்ணை? மாப்பிள்ள, ஏன் கண்ணனை பத்தி விசாரிக்கிறா? என்ன விஷயம்? என்னவா? நீ வளர்த்து வச்சிருக்கிய ஒரு அநாத பைய. அவன் என் மாப்பிளைய கடத்தி வச்சிருக்கான். ராஸ்கல், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. கூப்பிடு அவனை. ஹலோ, அவர் கடத்தினாரா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதோட நிப்பாட்டிக்கணும். சும்மா அனாவசியம் பேசிட்டு இருந்தீங்க. ஜாக்கிரதை. பாத்தீங்களா சார், தப்பா அவங்க பக்கம் வச்சுக்கிட்டு எப்படி சவுண்ட் விடுறாங்க பாத்தீங்களா? அதுவும் ஒரு இன்ஸ்பெக்டரை பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி எகத்தாளமா பேசுறாங்க பாத்தீங்களா? என்ன திமிர் இருக்கணும் அவங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவன் தான் சார் அந்த கண்ணன். ஏத்துங்க சார் ஜீப்ல. ஏன் பதறீங்க? பொறுமையா இருங்க, விசாரிக்கலாம். மிஸ்டர் கண்ணன், நீங்க தான் இவர் மாப்பிளைய கிட்னாப் பண்ணிருப்பீங்களோன்னு இவர் சந்தேகப்படுறாரு. அவர் வீட்டில் உங்களை பார்த்ததா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க விசாரணைக்கு வரணும். ஐயோ சார், ஏற்கனவே இந்த மனுஷனால என் புள்ள மனசு நொந்து போயிருக்கான். அந்த ரணமே இன்னும் ஆறல. இப்ப அபாண்டமா பழிய போடுறான். நீங்க நம்பாதீங்க, என் புள்ள அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். இது வெறும் விசாரணை தாமா. தப்பு உங்க பேர்ல இல்லைங்கிற போது நீங்க தாராளமா வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாமே. ஏன் பயப்படுறீங்க? அம்மா அமைதியாருமா, இது வெறும் விசாரணை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க சார். கண்ணா, என்ன மாப்பிள்ளை இது? அரவிந்தன் தெரிஞ்சிட்டதா ருக்கு சொன்னான். இவனை பத்தி சில உண்மைகளை சொல்றதா சொல்லியிருக்கான். அதை பத்தி தெரிஞ்சிட்டு வாடான்னு நான் தான் கண்ணன் அனுப்பினேன். இப்படி ஆயிடுத்தே. நல்லது மட்டுமே நினைக்கிற நமக்கு கெட்டது நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் எந்த வேகத்தில் வந்துச்சோ அதே வேகத்தில் திருப்பி அனுப்ப நான் கேரண்டி. நீங்க அமைதியா உள்ள போங்க. வாங்க ராமச்சந்திரன், நாம போலாம். அம்மா, கண்ணை சாரோட வரோம். கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பெருமாளே, என் பிள்ளையை காப்பாத்து. கண்ணன், சூர்யா ஸ்வீட்ஸ் உங்களோட தானா? ஆமாம் சார். இப்போ நாங்கள் வந்தோமே, அதான் உங்களோட வீடா? இல்லை சார், அது ஒரு சின்ன பிரச்சனையால் நானும் அம்மாவும் தனியாக இருக்கோம். இந்த பிரச்சனையில் காணாமல் போன அரவிந்தும் சம்மந்தப்பட்டிருக்காரோ? சார், இல்லை சார், சார் அவரை அந்த பிரச்சனைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா எங்க ஃபேமிலியில இந்த குடும்பத்தால் தான் பிரச்சனையே. சார், இவர் குடும்பமும் எங்கள் குடும்பமும் ரிலேட்டிவ்ஸ். அதனாலேயே எங்கள் 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை.
ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க 2 பேர் குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை சார். பொய் சொல்றான் சார். இவங்க தொடர்பே வேண்டான்னு தான் நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா என் குடும்பத்தை நாசம் பண்றதே வேலையை வச்சுன்னு இவங்க சுத்திட்டு இருக்காங்க சார். சார் அனாவசியமாக பேசாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே போய் உட்காருங்க. போயிடுறேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். 6 மாசத்துக்கு முன்னாடி இவன் தான் சார் என் பொண்ணை கடத்திட்டான். அவள் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு வந்துட்டான். ஆனா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். எந்த ஆதாரமும் இல்லாததுனால இவன் தப்பிச்சிட்டான். போன மாசம் என் பொண்ணு கல்யாணத்தப்போ கடைசி நிமிஷத்துல வந்து எப்படியோ சதி பண்ணி தடுத்து நிறுத்திட்டானுங்க சார். இப்போ என் மாப்பிள்ள அரவிந்த், இது எல்லாத்துலயும் நான் தான் சார் பாதிக்கப்பட்டிருக்கேன். எந்த ஆதாரமும் இல்லாததுனால எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டு வரான் சார். இதுலயாவது சரியான ஆதாரத்தோட அவனை உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வைக்கணும் சார். சரி, நீ அங்கே போய் உட்காருங்க. போறேன் சார். கண்ணன், ரங்கநாத முகத்தில் பாதிக்கப்பட்ட வேதனை தெரியுதில்ல, அவர் பொய் சொல்றாரா? சார், குருட்டுத்தனமான பொய்யை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கார் சார். ஏற்கனவே இவர் சொன்னதெல்லாம் போலீஸ் கிட்ட போய் பொய் நிரூபணம் ஆயிடுச்சு சார். அப்போ நீங்க ஏன் அரவிந்த் வீட்டுக்கு போனீங்க? சார், என் மாப்பிள்ளை ராஜாவோட கேஸில் கண்ணப்பன் ஒருத்தரை நான் தேடிட்டு இருக்கேன் சார். அவரை பற்றி இந்த அரவிந்துக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏற்கனவே அவர்கிட்ட இவரை பற்றி நான் விசாரிக்கும் போது சரியாக எதுவும் பதில் சொல்லலை. ஆனால் இப்போ ருக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட அரவிந்த் தெரிஞ்சிருக்கிறதா சொன்னான். ஸோ இப்போ போய் கேட்டால் ஒருவேளை சொல்லிடுவானோங்கிற நம்பிக்கையில் தான் போனேன். உங்க அம்மாவுக்கு அரவிந்த் தெரிஞ்சுட்டுதா தகவல் சொன்னவங்க பேர் என்ன சொன்னீங்க? ருக்மணி. யார் அது? இந்த ரங்கநாதனோட பொண்ணு. அப்படியா? மிஸ்டர் ரங்கநாதன், வாங்க இங்க. எஸ் சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சார், பேர் ருக்மணி. அவங்கள விசாரிக்கணுமே, வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வரீங்களா? என் பொண்ணை பிரச்சனை இழுக்கலன்னா உங்களால முடியாத சார். என் பொண்ணுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். ப்ளீஸ் சார், அவங்கள விசாரிச்சாக்கணும் சார். நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் ஊரெல்லாம் ஒரு மாதிரி பேசும் சார். வேணும்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து விசாரிங்க சார். சரி, இப்போ அவங்க வீட்டில் இருப்பாங்களா? வந்தா விசாரிக்கலாமா? விசாரிக்கலாம் சார். சரி, நாம போகலாம். சார், விசாரிச்சுட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க. ஏன் கண்ணன், இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனையா? இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கண்ணப்பன் விஷயத்துல நீங்க அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எது அவசரங்கிறள்? கண்ணப்பன் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு மாமா தெளிவா சொல்லியிருக்காரு. பிரச்சனை என்னங்கிறதும் அவருக்கு தான் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற மாதிரி நீங்க கேட்கலாம் இல்லையா? மாப்பிள்ள, கண்ணப்பன் நம்ம குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கான். இப்போ நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல அப்பா பண்றது தப்பு தான். லாயர் கூட நம்ம சைட்ல இருந்து கோஆபரேஷன் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. சரி கண்ணன், நீங்க சொல்றது எல்லாமே சரியாவே இருக்கட்டும். அரவிந்த் கிட்ட நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா அது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப நீங்க போய் பேசி என்னாச்சு? அது ரங்கநாதன் எப்படி ஊதி பெருசாகிட்டாரு பாத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அரவிந்த்னால ஏதாவது பிரச்சனைனா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம், நான் போய் பேசியிருப்பேன்ல. என்ன சார், இப்போ என்ன நடந்து போச்சு? நம்ம சைடு எந்த தப்பும் இல்லை, விட்டுருங்க, போனவங்க வரட்டும். நீங்களே இங்கே இருங்க. ஓகே சார். அலமோ, அலமோ. என்னண்ணா போலீஸ்காரெல்லாம் வந்திருக்கா? ஒன்றும் பயப்படாதீ. ருக்கு எங்க? ருக்கு மேல இருக்கா? அவளை கூப்பிடு. சரி வாங்க சார். ருக்கு, கீழே போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? ஆமா. வா. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பயப்படாத. இவர் ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கார். உங்க அப்பா எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருமா, அதை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணும். கம்ப்ளைண்டா? ஆமாம்மா. கார்த்தால சாவியை கொடுக்கறதுக்கு அரவிந்த் வீட்டுக்கு போனானா, அரவிந்த் அங்கே இல்லை, வீடு பூட்டி இருக்கு. அவன் ராத்திரி பூரா வரவே இல்லையாம். அங்கே பார்த்தா இந்த கண்ணன் பையன் நின்றுட்டு இருக்கான். என்னடா நீ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கான்னு கேட்டா என்னைய முறைக்கிறான். அப்பதான் எனக்கு சந்தேகம் ஆயிடுது. அவன் தான் மாப்பிள்ளையை கடத்தி வச்சிருப்பான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். உங்க அப்பா சொன்னதால அந்த கண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சோமா. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்லிதான் அவர் அங்க அரவிந்த பார்க்க போனேன்னு சொல்றாரு. நீ என்ன சொல்றமா? உண்மைதான் சார். ஆமாப்பா, அரவிந்த் முன்ன மாதிரி இல்ல. அவர் தெரிஞ்சிட்டாரு. அவரே ஒரு வாட்டி கண்ணனை நேர்ல பார்த்து பேசினா எல்லா பிரச்சனையும் தீந்துருன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் மாமி கிட்ட சொல்லி கண்ணனை அவரை போய் பார்க்க சொன்னேன். அதனாலதான் கண்ணன் அங்க போயிருந்திருப்பாரு.
சார், அரவிந்த் காணாம போனதுக்கும் கண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. எங்க அப்பாக்கு கண்ணனை பிடிக்காது, அதான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சார் உங்கள் பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே அந்த கண்ணங்கிட்ட வீணா விசாரிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். என்னடி இதெல்லாம்? அப்பா, நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பத்தி நான் அரவிந்த் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். நான் அரவிந்த் கிட்ட பேசின விஷயத்த அவர் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதான் இது வரைக்கும் அதை பத்தி உங்ககிட்ட பேசல. சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு கண்ணனை விட்டுருங்க. அவர் ஒரு நிரபராதி, அவருக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. அந்த கண்ணன் தான் என் மாப்பிளைய கடத்திருப்பான். சார் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இது உங்கள் குடும்ப பிரச்சனை மாதிரி தெரியுது. கண்ணன் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம். அதுக்காக உங்கள் குடும்ப பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரது அவசியமான முடிவு பண்ணிக்கோங்க. சார் பொய் சொல்றா சார். இவளுக்கு அரவிந்த பிடிக்கல, அதான். சரி வாங்க, அந்த அரவிந்த் வீட்டில் போய் பார்க்கலாம். ஆமா, அவர் வீட்டு சாவி உங்ககிட்ட ஏன் இருக்கு? என் மாப்பிள்ளையோட இருக்கிற ராமகிருஷ்ணனுக்கு ஊர்ல இருந்து ஏதோ லெட்டர் வந்திருக்கு. அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டாரு. சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. வழக்கமா நடக்கிறது தான். என் வீடு பக்கத்துல இருக்கிறதுனால இப்படி சாவியை கொடுத்து அப்புறமா வாங்கிப்பாங்க. வாங்க. அந்த ராமகிருஷ்ணனுக்கு எந்த ஊரு? தெரியாது சார். ஆள் எப்படி? அவரை சந்தேகப்பட வேண்டாம் இன்ஸ்பெக்டர். அவர் ஒரு அப்பாவி. கான்ஸ்டபிள்ஸ் சார். எல்லா ரூம்லையும் தேடி பாருங்க. எஸ் சார். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். சார், அப்பாவியா இருக்காங்களேன்னு எல்லாரையும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ராமகிருஷ்ணன் இப்படிதான் அடிக்கடி ஊருக்கு போயிடுவாரா? இல்ல, எப்பாவது போவாரு. இது வாடகை வீடு தானே? ஆமா சார். ஹவுஸ் ஓனர் யாரு? ஹவுஸ் ஓனர் வெளியூர்ல இருக்காரு. வாடகையே மாசம் மாசம் மாப்பிள்ளை செக்க அனுப்பிச்சிருவாரு. மற்றபடி எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை சார். சார் ரூமுக்குள்ள இந்த பாட்டில்ஸ்லாம் இருந்தது சார். இந்த பழக்கமெல்லாம் கூட உங்க மாப்பிள்ளைக்கு உண்டா? இல்ல சார், என் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. ஒருவேளை அந்த ராமகிருஷ்ணனுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கலாம். சார், உங்க மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? சார், சில பேரை பார்த்தாலே நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சு போயிடும் சார். நீங்க என் மாப்பிள்ளைய ஒரே ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. அவர் நல்ல குணத்தெல்லாம் பார்த்து தான் சார் என் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்கேன்.